ரைட். ஏ அபி, ம் வைஃபை டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. ஆமா. ஷோ. பக்கத்துல தான் இருக்கோம், ஆனா போன்ல தான் பேசுறோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த காலத்துல எங்க அம்மா அப்பா ஒரே வீட்ல இருந்தாலும் லெட்டர்லாம் எழுதிப்பாங்க தெரியுமா? அப்போ லெட்டர் ட்ரெண்ட் எழுதுனாங்க. இப்போ ஆன்லைன்ல chat பண்றதானே ட்ரெண்ட். அதானே பண்றோம். சார். இதெல்லாம் நீ ஏன் பெருசு பண்ற? பேசாம படு. ஏய், ஏய், எதுக்கு சிரிக்கிற? லெட்டர்ல எழுதுறதும் போன்ல மெசேஜ் பண்றதும் ஒண்ணா? லெட்டர் எழுதும் போது எவ்வளவு ஆசையா, எவ்வளவு நேரத்தை ஒதுக்கி, அது ஒரு தனி ஃபீலிங்ல. அதை இதையும் கம்பேர் பண்ணாத. கேம் விளையாடும் போது சைக்கிள் கேப்ல தானே மெசேஜ் பண்ற. நீ எல்லாம் அதை பத்தி பேசவே கூடாது. ஆமா ஆமா, பேசாம தூங்கு. ஏய், இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல, இன்டர்நெட்னு ஸ்கூல் படிக்கும் போது ஒண்ணு வந்துச்சு. அது வந்ததுன்னா அமெரிக்கா கூட அமைஞ்சுக்கிற பக்கத்துல வந்துரும்னு சொன்னாங்க. இப்ப பாரு, என் பக்கத்துலயே இருக்கிற என் பொண்டாட்டி போன்ல தான் பேசிட்டு இருக்கேன். ஐயோ, ஏய், பேசாம தூங்குடா. சும்மா ஏதாவது பேசிட்டு. எனக்கு மட்டும் பவர் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு நாள் ஃபுல்லா யார் கையிலயும் போன் இல்லாம பண்ணிடுவேன். பண்ணுவ. மூடிட்டு தூங்கு. ஏய், வந்துட்டியா? என் போனை பாத்தியா? முடியாது. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? இன்னைக்கு ஒரு நாள் 90s கிட்ஸ் மாதிரி போனே இல்லாம வாழ போறோம். ஏய், என்ன உளறிட்டு இருக்க? போன் தர முடியாது. ஏய், மெண்டல் மாதிரி பேசாத. அம்மா, நீ தான் யாரை கேட்டு முடிவு பண்ற? அபி, உனக்கு இது புரியல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்கு. அதுல 12 மணி நேரம் ஒர்க்லயே போயிருது, 8 மணி நேரம் தூக்கத்துல போயிருது. நம்ம கையில இருக்கிறதே 4 மணி நேரம் தான். அதே நீ போன்லயே மூழ்கிற. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. இது உனக்கு பிரச்சனையா தெரியலையா? இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற? வா, நம்ம பேசுவோம். வா பேசலாம். இப்போ உனக்கு என்னடா வேணும்? வா பேசலாம். ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற? உன்னால போன் இல்லாம இருக்கவே முடியாதா? எனக்கு தெரியும், பொண்ணுங்களால இப்படிதான். உன்னால இருக்க முடியுமா? தாராளமா. ஓ, அப்படியா? சரி, சேலஞ்ச். இன்னைக்கு ஃபுல்லா நானும் யூஸ் பண்ண மாட்டேன், நீ யூஸ் பண்ண கூடாது. ஓகே. ஓ, அப்படியா? பாத்துக்கலாம். பார்க்கலாம். வந்துட்டான். போனை யூஸ் பண்ணாத, அதை யூஸ் பண்ணாத. ஏய் அபி, வா பேசலாம். ஏய், பாத்ரூம் போறேன்டா, வந்து பேசுறேன். தண்ணி காலி ஆயிடுச்சு. காலி ஆயிடுச்சா? ஆமா. அதுக்குள்ளயா? ஆமா. எங்க பாப்போம்? அச்சச்சோ, தண்ணி கொட்டிருச்சா? இப்ப என்ன பண்றது?
போன் இருந்திருந்தா போன் பண்ணி சொல்லி இருந்திருக்கலாம்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க? நீங்களே கடைக்கு நடந்து போக போறீங்களா? தண்ணிய தலையில வச்சு தூக்கிட்டு வர போறீங்களா? போங்க. தண்ணி வேணும்ல, அதான் போனும் இல்ல. அபி லா 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 லா. அபி லா லா லா. கதவை தர. லா 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 லா. அபி அபி கதவை தர. கதவை தர. அபி அச்சச்சோ, ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? ஷோ, ஒரு கால். உங்ககிட்ட தான் போன் இல்லல்ல. போன் இருந்திருந்தா கால் பண்ணிருந்திருக்கலாம். நான் உடனே வந்து டோர் ஓபன் பண்ணிருந்திருப்பேன். பாவம், ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி கால்லாம் வலிக்கும்ல. வா. ஏ அபி, ம், தண்ணி வரல, மோட்டர் போட்டு விட. மோட்டார்லாம் போட்டாச்சு, கரண்ட் தான் இல்ல. சரி, அந்த டவலாவை எடுத்து கொடு. டவலா? பவர் கட்டுப்பா, கண்ணு தெரியல. போன் இருந்தாவது டார்ச் அடிச்சு பாத்துருந்துருக்கலாம். அதான் இல்லையே. ஏய், இவருக்கு உசுர வாங்குறதே வேலையா வச்சிருக்கோம். இரு வரேன். ஏய், என்ன உன் பிரச்சனை? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏய், எதுக்கு என்கிட்ட கத்திட்டு இருக்க? நீ டவல மறந்து வச்சிட்டு போனது ஏன் தப்பா? ஏம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ இதெல்லாம் யார்கிட்ட கேட்டு பண்ற? ஒண்ணுக்குள்ள உனக்கு என்ன அடிமையா? இந்த அடிமை பண்ணிமெல்லாம் யூடியூப் சேனல் எடுத்துக்க, சரியா? இங்க நான் ஹஸ்பண்ட், நீ ஒய்ஃப், நம்ம ரெண்டு பேரும் விட்டு கொடுத்தாதான் நம்ம குடும்பம் ஓடும். அதே மாதிரி இது ஒண்ணும் உன் காமெடி ஷோ இல்ல, உன் இஷ்டத்துக்கு காமெடி பண்றதுக்கு. நீ ஏதாவது பண்ணிட்டு வந்து சொல்லுவேன், நான் அதை கேட்கணுமா? ஏய், என்ன நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன் நானு? காமெடி பண்ணிட்டு இருக்கேன். காமெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன காமெடி பீஸா? இங்க பாரு, இங்க பாரு. நான் காமெடி பீஸா? நீ தான் காமெடி பீஸ். நீ காமெடி பீஸ். டேய், எம்மா, இப்போ உனக்கு என்ன போன் தானே வேணும்? இரு, நான் எடுத்துட்டு வரேன். ஏய், என்னாச்சு? குடு, நான் ஹெல்ப் பண்றேன். சாரி. நீ எதுக்கு சாரி கேட்குற? நான் தான் சாரி கேட்கணும். கேட்டிருக்கணும். கேட்காம இருந்தது என் தப்பு தான். அப்படி இல்ல, நீ வந்து இன்னைக்கு என் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நிறைய பேசணும் தான் பண்ணேன். நான் தான் ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டேன். ஆமா, ம், மற்ற நாள்லாம் நார்மலாக கடந்து போவோம். ஆனால் இன்னைக்கு நாள் செம்மையாக போச்சுல, சான்ஸே இல்லை. அது ஒரு மாதிரி அழகா மறக்கவே மறக்கவே முடியாது. முடியாதுல்ல? ஆமா. சரி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது. ஏதாவது ஆர்டர் பண்ணலாமா? ம், பண்ணலாமே. ஏய், நீ போனை எடுத்து க்ளீன் பண்ணும்போது எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ, வர்றதுக்கு 40 நிமிஷம் ஆகுமா? 40 நிமிஷம் ஆகுமா? சரி கொடு, அது வரைக்கும் போன் வர. சரி, ஏதாவது பேசு. பேசவா? நான் பேசுறது ம், சரி, இல்ல பாடு. நீதான் நல்லா பாடு. பாடலாம் முடியாது. ஏய், சும்மா பாடு. சரி, நான் பாடுறேன். ஆனா நீ சிரிக்கூடாது. சிரிக்கலாம் மாட்டேன், பாடு. சரி, என்ன பாட்டு பாடலாம்? நான் குறிப்பில் 100 தடவை உந்தன் பெயரை எழுதும். இந்த டெக்னாலஜி, ஃபோன், இன்டர்நெட் இதெல்லாம் கண்டுபிடிச்சதே தூரத்தில் இருக்கவங்கள பக்கத்தில் கொண்டு வரதுக்கு தாங்க.
ஆனால் இப்போது பக்கத்தில் இருந்தால் கூட பேசாமல் இருக்கோம். சந்தோஷன்றது நம்ம இன்ஸ்டாவில் போகிற ஸ்டோரியிலையோ வாட்ஸ்அப்பில் போகிற ஸ்டேட்டஸ்லையோ இல்லைங்க. நமக்கு பிடிச்சவங்களோட கூட இருக்கிறதும் அவங்களோட செலவு பண்ணுற நேரத்துலேயும் தாங்க இருக்குது. #அன்பை வளர்ப்போம், நேரத்தை பகிர்வோம்.